ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வீட்டு பிரியாணியில் சேர்க்கக்கூடிய சீக்ரெட்டான மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் திக் பண்ணி மசாலா ரெசிபி வெளியில் எவ்வளோ விற்கிதுன்னு நமக்கு தெரியும். அந்த மசாலா பவுடர்ஸ் அதை வீட்டிலே எப்படி சுலபமாக ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிப்பியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை சேர்த்து ஃபஸ்ட்டு அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் திருப்பி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நமக்கு ரோஸ்ட் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், பிளாக் பெப்பர் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா கருகி போயிடும். சின்னமன் ஸ்டிக்கு பட்டை ஒரு 4 ஸ்டிக்கு சேர்த்துக்கோங்க, பெரிய பட்டையாக. 4 பிரியாணி இலைகள் அது சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்கிற அன்னாசி பூ, 4 ஜாதிபத்திரி, அப்புறம் 5 கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா லவங்கமும் சேர்த்து இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். அந்த வாசனை உங்களுக்கு நல்லா தெரியும் அது வறுபடும் போது. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லவங்கம் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரு 5 சிவப்பு மிளகாய் நீங்கள் காரம் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட்றீங்கன்னா கூட 6-7 மிளகாய் கூட போட்டுக்கோங்க. நான் 5 கார மிளகாய் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம பிரியாணி சமைக்கும் போது ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 2 டம்ளர் வைக்கிறோன்னா இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்துட்டு நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது, நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.